நீங்க ஒரு நல்ல எஸ்எஸ்டி வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் பிரைஸ்ல வந்து எஸ்எஸ்டி பிரைஸ் எல்லாம் ரொம்பவே வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ 1 டிபி எஸ்எஸ்டி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட வந்து வருது ஒரு நல்ல எஸ்எஸ்டி. ஸோ இப்போ நான் சொல்ற மெத்தட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதே எஸ்எஸ்டியை வந்து ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல இந்த எஸ்எஸ்டி வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஐடியா வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக வந்து எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி வந்து பார்ப்பீங்க கரெக்டாக. ஸோ 1 டிபி வேணுமா இல்லை 512 ஜிபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி தான் போய் சர்ச் பண்ணுவீங்க. பட் அப்படி பண்ணாமல் நீங்கள் நார்மலாக வந்து லேப்டாப்புக்கு உள்ள போகிற இன்டர்னல் எஸ்எஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த எஸ்எஸ்டி வச்சு நீங்கள் வந்து ஒரு என்க்ளோஷர் வாங்கி அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டியை அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்க்ளோஷர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னலா லேப்டாப்ல போடுற எஸ்எஸ்டியை வந்து நம்ம எடுத்து என்க்ளோஷருக்குள்ள போட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இதுதான். இந்த எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 20,000 அந்த மாதிரி ஒரு 1 டிபி எஸ்எஸ்டி பாத்தீங்கன்னா 20,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். பட் இந்த 1 டிபில இருக்கிற இன்டர்னல் எஸ்எஸ்டி லேப்டாப்ல நம்ம நார்மலா போடுற எஸ்எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 12,000 நீங்க ஆஃபர்ல வாங்கினா ரொம்பவே வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு என்க்ளோஷர் பாத்தீங்கன்னா 1,200 அந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். என்னோட ஒரு பழைய லேப்டாப் இருந்துச்சு. ஸோ அந்த லேப்டாப்ல இருந்து நான் வந்து என்னோட எஸ்எஸ்டியை நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா அந்த லேப்டாப் இப்படி யூஸ் பண்ணல, புதுசாக நான் லேப்டாப் வாங்கிட்டனால பழைய விண்டோஸ் லேப்டாப்ல இருந்த எஸ்எஸ்டியை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு நான் வந்து தனியாக என்க்ளோஷர் தனியாக வாங்கிட்டு அதை வந்து நான் வந்து அந்த என்க்ளோஷர்ல போட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி வாங்காம நான் இந்த மாதிரி வந்து பண்ணி சேவ் பண்ணேன். ஸோ நீங்களுமே வந்து இதே மாதிரி பண்ணலாம். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணணும், ஏன்னா இந்த என்க்ளோஷர் வந்து சூஸ் பண்ணல நீங்க வந்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க தப்பா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி வந்து சப்போர்ட் ஆகாது. நீங்க எஸ்எஸ்டி சப்போர்ட் ஆக என்க்ளோஷர் வந்து நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ எஸ்எஸ்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா NVMe எஸ்எஸ்டி அப்புறம் வந்து SATA எஸ்எஸ்டி அந்த மாதிரி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்க்ளோஷர் வந்து வாங்கணும். அப்பதான் அந்த பின் கரெக்டா சூட் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா M.2 இல்ல பின்ஸ் நிறைய இருக்கு. B டைப், B+M டைப் அந்த மாதிரில வந்து பின்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க கரெக்டா பார்த்து வாங்கணும். நான் இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியரா புரியும் எப்படி வந்து எஸ்எஸ்டி வந்து அந்த என்க்ளோஷர் வந்து கரெக்டா பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் தப்பா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் நான் வந்து கரெக்டான என்க்ளோஷர் வந்து வாங்கி அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. இந்த எஸ்எஸ்டி அதுக்கு முன்னாடியே வாங்கினால தப்பா வாங்கினால அது ஒர்க் ஆகல எனக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நான் வாங்கின என்க்ளோஷர். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள வந்து எஸ்எஸ்டி இப்போ இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இப்ப காட்டுறேன் எப்படி வந்து எஸ்எஸ்டி வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் எஸ்எஸ்டி. ஸோ இந்த இன்டர்னல் எஸ்எஸ்டி மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெர்மல் ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு இதுலேயே கொடுத்துருப்பாங்க இந்த என்க்ளோஷர் வரும்போது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதை மேல பேஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து பேக் சைடு, இது வந்து இது மேல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இந்த என்க்ளோஷர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம USB கேபிள் கனெக்ட் பண்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுவோம், பார்த்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த காயில் எதுவும் டேமேஜ் ஆகாம வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க எடுத்து. ஏன்னா இது வந்து தொலைஞ்சிருச்சுன்னா உங்களால தொலாவ முடியாது. ஸோ இதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இதை வந்து இதுக்குள்ள பிளேஸ் பண்ணுங்க கரெக்டா. ஸோ இந்த ஒரு அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த கேப்ல வந்து கரெக்டா வந்து இதை பிளேஸ் பண்ணிட்டு லைட்டா வந்து உள்ள பிரஸ் பண்ணுங்க. உள்ள பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த சவுண்ட் கேட்கும், கிளிக்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். இது நீங்க இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வந்து பண்ணாம விட்டுட்டேன். இது எதுக்குன்னா இதை லாக் பண்றதுக்கு. ஸோ இதை நீங்க வச்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்டில இதை வந்து நீங்க இந்த ஸ்க்ரூ வச்சு இதை லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரூ பண்ண டைட் ஆயிரும். டைட் பண்ண வேணாம். ஸோ ஓரளவுக்கு டைட் ஆயிடுச்சுனாலே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை என்ன பண்றீங்கன்னா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இது ஒரு கொடுத்துருப்பாங்க, இது ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்க. எங்கேயாச்சும் உங்களுக்கு தொலைஞ்சு போகாம இருக்கும். இந்த கயிறை வந்து இப்படி போட்டு அதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்மளோட எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவங்களே வந்து இந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேபிளை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சைட் டைப் சி இருக்கும்,
இதில் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் வேற ஒரு நீங்கள் இந்த யூஎஸ்பி டைப் தான் இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைப் சி இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ல வந்து எஸ்எஸ்டி டேரெக்டாக உங்களுக்கு ஃபைண்டரில் காட்டாது லெஃப்ட் சைடில், ஓகேங்களா. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்க் யூட்டிலிட்டியில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும் இந்த எஸ்எஸ்டியை. இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் விண்டோஸ்க்கு வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்டி இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா போதும். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு எஸ்எஸ்டின்னு காட்டுது பார்த்தீங்களா சார். ஸோ ஆல்ரெடி நான் நேம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன் இதில். ஸோ அதனால் எனக்கு இப்படி காட்டுது. ஸோ இப்போ இதில் மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் டிஸ்க்னு இருக்கு பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் கேட்கும், என்ன ஃபார்மேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஃபார்மேட் ஆப்ஷன் கிடையாது, இது வந்து எரேஸ் டிஸ்க்னு காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா APFS ஆப்பிள்னு கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா EXF80 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணி அது சூஸ் பண்ணி வந்து நீங்கள் எஸ்எஸ்டி வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எஸ்எஸ்டியை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த என்க்ளோஸாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபார்மேட் ஆப்ஷன் அந்த மாதிரி காட்டல அப்படின்னா அப்போ பிரச்சனைகள் கிடையாது. இந்த மாதிரி ஏதாச்சும் காட்டுச்சு அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4.06 GB இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி அதில் நான் என்னோட அந்த எஸ்எஸ்டி ஃபோல்டரில் வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் எஸ்எஸ்டியில் போயிட்டு நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உள்ள மூவ் ஆகுது பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்களேன். அதுக்குள்ளே வந்து 1 GB வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் லெஸ் தேன் மினிட் தான். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் 4 GB ஃபைலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டிக்குள்ள வந்து ரைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணி நீங்க வந்து உங்களோட பணத்தை ரொம்பவே வந்து மிச்சம் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இந்த என்க்ளோஸை சூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து தப்பாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. என்னோட எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா SATA SSD 2280 அப்படிங்கிற ஒரு பின் டைப் என்னோடது, கீ டைப்பு. ஸோ அந்த எஸ்எஸ்டி தான் வந்து என்னோடது. ஸோ அதுக்கான என்க்ளோஸர் தான் வந்து நான் வாங்கணும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் அமேசானில் வந்து வாங்கினேன். ஸோ 1200 தான் இதை வாங்கினேன். இந்த எஸ்எஸ்டி வந்து ரொம்பவே கம்மி தான், லைக் ஒரு 3000 rupees என்னும் போது தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது நான் ரொம்பவே பழைய எஸ்எஸ்டி, நான் அப்போ வாங்கும் போது இந்த ரேட் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பட் இப்போ நான் 1 TB எஸ்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் வருது. ஸோ இப்போ ப்ரைஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட் வருதுன்னு பாருங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்னல் எஸ்எஸ்டியில் வந்து நான் இவ்வளோ காஸ்ட் எஃபிஷியண்டாக நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ரொம்பவே உங்களோட காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா. பட் நீங்கள் வாங்கும்போது எஸ்எஸ்டியோட டைப் பொறுத்து நீங்கள் உங்களோட காஸ்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ NVMe வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டான மாடல், கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ரீடிங் ஸ்பீட் எல்லாமே வந்து ரீடிங் ரைட்டிங் ஸ்பீட் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் இன்டர்னல் எஸ்எஸ்டிலையுமே எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டிலையுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து NVMe SSD போகலாம். என்னோட SATA SSD என்னோட இதுவே வந்து ரொம்பவே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இதுவே கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் NVMe வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நான் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.